அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலயமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போகிறது குரலின் 10, அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குரல்: பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இந்த குரலோட விளக்கம்: வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடித்தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிர்க்க நேரிடும். இந்த குரலோட பொருந்திய ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய செங்குத்தான மலை இருந்தது. அந்த மலையோட உச்சியில் ஒரு அழகான கோட்டை இருந்தது. அங்கே போனால் எல்லா வசதிகளும் கிடைக்கும்னு சொன்னாங்க. 2 இளைஞர்கள் அந்த மலையை ஏற கிளம்புனாங்க. அந்த மலைப்பாதையில் ஏறுறதுக்கு வசதியாக ஒரு நீளமான கயிறு மேலிருந்து கீழே வரைக்கும் கட்டப்பட்டிருந்தது. முதல் இளைஞன் ரொம்ப துடிப்பானவன். எனக்கு நல்ல பலம் இருக்கு, என் கால் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு எதுக்கு இந்த கயிறு அப்படின்னு சொல்லிட்டு கயிற்று தொடாமலேயே மலையில வேகமாக ஏற ஆரம்பிச்சிட்டான். 2வது இளைஞன் நிதானமானவன். மலை ரொம்ப பெருசு, பாதை ரொம்ப சரிவாக இருக்கு, நமக்கு மேலே ஒரு சக்தி, அதாவது ஒரு பிடிமானம் வேணும்னு நினச்சி அந்த பாதுகாப்பு கயிற்றை ஒரு கையில் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே ஏற ஆரம்பித்தான். பாதி தூரம் போனதும் திடீர்னு பலமான காற்று வீசிச்சு, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பாறைகள் எல்லாம் வழுக்க தொடங்கிடுச்சு. கயிற்று பிடிக்காம ஏறின முதல் இளைஞன் கால் வழுக்கி தடுமாறி நிற்க முடியாமல் தவிச்சான். பயத்தில் அவன் கால் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் கயிற்று பிடிச்சிட்டு ஏறின 2வது இளைஞன் காற்று அடித்தாலும் வழுக்கினாலும் அந்த கயிற்றை இன்னும் பலமாக பிடிச்சிக்கிட்டான். அந்த பிடிமானம் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. மெல்ல மெல்ல நகர்ந்து அவன் கோட்டையை அடைஞ்சிட்டான். கதையின் நீதி: நம்ம வாழ்க்கையும் இந்த மலை மாதிரி தான். இன்பம் துன்பம்னு பல சரிவுகள் வரும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க கஷ்டம் வரும்போது நிலை தடுமாறி போயிடுறாங்க. ஆனால் இந்த குரல் சொல்கிற மாதிரி உயர்ந்த அறநெறிகளையும் இறைத்தன்மையையும் அந்த பாதுகாப்பு கயிறு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கவங்க எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் கடந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறாங்க. இந்த குரலும் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாமரையின் குரல் நிகழ்ச்சியை பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு குரலோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.